மெய்யே மதியாகும் யூடியூப் அன்பர்களுக்கு வணக்கம். இன்றைய தினம் 30/1/2025 வியாழக்கிழமை, அவிட்டம் நட்சத்திரம். இனி 27 நட்சத்திரங்களுக்கு உண்டான பலன்களை பார்ப்போம். அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சமமான நாள் இந்த நாள். வெற்றி தோல்வி என்று எதையும் காட்டவில்லை. பரணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நீங்கள் எதிர்பார்த்த லாபம் உங்களுக்கு கிடைக்க கூடுதல் உழைப்பு இன்று தேவை. கிருத்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சமமான நாள் இந்த நாள். வெற்றி தோல்வி எதையும் காட்டவில்லை. ரோஹிணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நல்ல நாள் இந்த நாள். நீங்கள் கையில் எடுத்த ஒரு வேலையை நீங்கள் நல்லபடியாக முடித்து ஒரு நல்ல பெயரை, புகழை பெற்றுக்கொள்ளும் நாள். மிருகசீரிஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு கூடுதல் கவனமுடன் ஒரு பணியை செய்ய வேண்டும் இன்று நீங்கள். ஏனென்றால் ஏதோ ஒரு காரணத்தால், ஒரு சில தடைகளால் உங்கள் வேலை சற்றே கெடலாம். அதற்கு இடம் கொடுக்காதீர்கள். திருவாதிரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நல்ல நாள் இந்த நாள். அதிர்ஷ்டம் உண்டு. இன்னும் சொல்ல போனால் இந்த நாளில் நீங்கள் ஒரு சாதனையை செய்யலாம். புனர்பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்னும் கொஞ்சம் கூடுதல் முயற்சி தேவை. எட்டி பிடிக்கின்றீர்கள், கையருகே இருக்கிறது, ஆனால் பிடிக்க முடியவில்லை. இன்னும் கொஞ்சம் முயலுங்கள், பிடிக்கலாம். பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்றைய தினம் உன்னிப்பான பார்வையும் சமயோஜித புத்தியும் கண்டிப்பாக தேவை. கண்ணெதிரே வருகின்றன தொல்லைகள். அதை சரிகட்ட, அதை வெற்றி கொள்ள இன்று நீங்கள் வழிகளை தேட வேண்டும். ஆயில்யம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நல்ல நாள் இந்த நாள். இன்று நீங்கள் தொடங்கும் ஒரு புது தொடக்கம் அமோக வெற்றியை கொடுக்கும். மகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு எல்லோரையும் அனுசரித்து போவது எவ்வளவு நல்லது என்பதை இன்று நீங்கள் அனுபவபூர்வமாக உணரும் நாள். பூரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நல்ல நாள் இந்த நாள். பல நல்ல செயல்களை, மங்களகரமான செயல்களை இன்று நீங்கள் நல்லபடியாக முடித்து வைப்பீர்கள். உத்திரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்றைய தினம் அனாவசியமான விஷயங்களில் தலையிடாமல் தேவைப்பட்டதில் மட்டும் தலையிட்டு நல்லபடியாக நீங்கள் இருக்க வேண்டிய நாள், நல்லதை வரவழைத்து கொள்ள வேண்டிய நாள் இந்த நாள். அஸ்தம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு எதிர்ப்புகள் மறையும் அல்லது குறையும். ஒரு சிலருக்கு விரோதி ஒருவன் நண்பனாவான்.
சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தடுமாற்றம் இல்லாமல் தெளிவான ஒரே சிந்தனையோடு இன்று நீங்கள் இருந்தே ஆக வேண்டும். அப்போதுதான் எடுத்த செயலை நல்லபடியாக முடிப்பீர்கள். சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நல்ல நாள் இந்த நாள். புகழ் வந்து சேரும் நாள். புகழுக்குரிய ஒரு செயலை நல்லபடியாக நீங்கள் செய்து முடிக்கும் நாள். விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நல்ல நாள். உங்களது நீண்ட நாள் விருப்பம் இன்று நிறைவேறும். அனுஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நீங்கள் விரும்பியது ஒன்று, ஆனால் கிடைத்தது வேறொன்று. அந்த வேறொன்றை நீங்கள் விரும்ப ஆரம்பிக்கும் நாள் இந்த நாள். கேட்டை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நல்ல நாள். உங்கள் முயற்சி வெற்றியை கொடுக்கும் நாள். மூலம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தொய்வின்றி நம்பிக்கையுடன் நீங்கள் உழைக்க வேண்டிய நாளாக இந்த நாள் இருக்கிறது. பூராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு பணம் மற்றும் வாக்கு விஷயங்களில் சாதகமான பலன்கள் இன்று உங்களுக்கு நடைபெறும். உத்திராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு அளவறிந்து அவையறிந்து இன்று நீங்கள் பேச வேண்டும். அப்படி பேசி நன்மையை வரவழைத்து கொள்ள வேண்டும். திருவோணம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உயர்வு உண்டு. உங்களை உயர்த்தி கொள்ள நீங்கள் எடுக்கும் நடவடிக்கைகள் வெற்றியை கொடுக்கும் நாள் இந்த நாள். அவிட்டம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு ஒரு குழப்பம், ஒரு தெளிவின்மை, இவைகளையெல்லாம் அகற்றி ஒரே சிந்தனையுடன் நீங்கள் செயல்பட வேண்டிய நாள் இந்த நாள். சதயம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வீண் விரயம் ஏற்பட வாய்ப்பு உண்டு. இதில் ஏமாற்றமும் அடங்குகிறது. எனவே மிக கவனமுடன் இன்று நீங்கள் செயல்பட்டு நஷ்டத்தை தவிர்க்க வேண்டும். பூரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நல்ல நாள். ஒரு சிறு செலவு பெரும் வரவு உங்களுக்காக காத்திருக்கிறது. உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சமமான நாள் இந்த நாள். வெற்றி தோல்வி என்று எதையும் காட்டவில்லை. ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நல்ல நாள் இந்த நாள். கை நிறைய காசு என்பார்களே, அதை போல் உங்களுக்கு வேண்டிய நன்மைகளை, பொருள் வரவுகளை கை நிறைய பெற்று மனம் நிறைய செல்வீர்கள். நல்ல நாள் இந்த நாள். அன்பர்களே, இதுவரை 27 நட்சத்திரங்களுக்கு உண்டான பலன்களை பார்த்தோம். நாளைய தினம் மீண்டும் சந்திக்கிறேன். வணக்கம்.